அந்த பிரசங்கங்கள் எல்லாமே கேட்குறோம், இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதை கொண்டு போய் பதிக்கணும். ஏன்னா இருதயம்தான் நிலமாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான விதைகளாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம், ஓடுறோம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் வெற்றி, எப்படியாவது வெற்றி வரணும். ஒரு திருமண காரியங்கள் பண்ணும்பொழுது எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமண காரியங்கள் ஏற்படணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஒழுங்கு செய்கிறாங்க. படிக்க வைக்கிற காரியத்தில் என் பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல முதலிடம் வாங்கி நல்ல பெரிய உயர்ந்த உத்தியோகத்தில் வரணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதே போல் தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்குமே காரணம் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு எதிராக ஒரு சத்துரு ஒருத்தன் இருக்கிறான். அவன் நம்ம நல்லா இருக்கக்கூடாது. அவன் பேரை திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வருவது இல்லை. அவன் என்ன பண்ணுறான், நம்ம இடத்துல தேவனுடைய விதைகள் வார்த்தைகள் இல்லாதபடிக்கு நம்மை வெறுமையாக்க போடும்படியாக நம்முடைய இருதயத்தை எப்பயுமே காலி பண்ணணும்னு சொல்லி தான் அவன் நிரம்புறான். ஏன்னா காலியாக இருக்கிற இருதயத்தில் தான் அவனால் இருக்க முடியும். இயேசு நிறைந்ததான ஒரு இருதயத்துக்குள்ள பிசாசினால் உள்ளே வர முடியாது. அப்போது பிசாசு உள்ளே வரணும்னா இயேசு வெளியே போகணும். இயேசு வெளியே போகணும்னா நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய கட்டளைகளுக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்காம, பயம் இல்லாமல், பக்தி இல்லாமல் நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் வெளியேறுகிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து அவர் நம்மை தெரிந்து கொண்டாலும் அவரை நமக்குள் வைத்திருப்பதும் வெளியேற்றுவதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை வைத்து கொள்ளலாம், இல்லை இயேசு தேவையில்லைன்னு சொல்லி அவரை வெளியேற்றவும் நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவரை வேதனைப்படுத்துகிறதான காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் மிகவும் வேதனை அடைந்தவராய் நமக்குள் இல்லாதபடிக்கு விலகி போயிடுவார். விலகி போயிட்டாருன்னா பிசாசு உள்ள எளிதாக வருவதற்கு அவனுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி உண்டாகிறது. அதனால்தான் இந்த நாட்களில் 2 விதமான சக்திகள் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறது. ஒன்று உள்ளே வரணும்னு ஒன்று விரும்புது, இன்னொன்று வெளியே போகக்கூடாதுன்னு ஒன்று விரும்புது. இப்போது இதற்கு முக்கியமாக பிரதானமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய இருதயம். இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் முதல் பிரசங்கத்தை நீங்கள் கேளுங்க, அதுக்கு தொடர்ச்சியாக வர செய்தி போல தான் இதுவும் இருக்க போகுது. இருதயத்துக்குள்ளே எப்படி இயேசுவை தக்க வைத்து கொள்வது, அதற்காக தெரிந்து கொண்டதான அந்த வசனம் நீதிமொழிகளின் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 766வது பக்கத்தில் இருக்குது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது எல்லா காவலோடும் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தான் பில்லி. ரொம்ப அதிக கவனமாக மிகுந்த பாதுகாப்போடு. இப்போ இந்த ஏர்போர்ட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகை கடைகளெல்லாம் வச்சுருப்பாங்க, கேமரா வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு ஒரு போர்டு வேறு முன்னாடி தெரியும். அப்போது நம்ம எங்கேயாச்சும் ஒத்து பார்த்தாலான்னா கூட நமக்கு ஒரு பயம் வந்துடும். நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து எவனா திருடனை பிடிச்சிட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அப்புறம் அப்படியே எந்த பக்கம் வந்துடுவோம். இல்லைன்னு வச்சுங்க, நம்ம இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க, நாளைக்கு அங்கே ஏதோ ஒரு நகை காணாமல் போனால் நம்மளை தான் வந்து பிடிப்பான், இவன் வந்து ரொம்ப ஒரு நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. அப்போது நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய இதயம் இருக்க வேண்டும். இந்த இதயத்தை தான் பிசாசு தன்னுடைய இருப்பிடமாக கொள்ளும்படியாக அவனும் வாஞ்சிக்கிறான். நான் அந்த இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும்னு நாமளும் விரும்புகிறோம். அந்த இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும்னு தேவனும் விரும்புகிறார். அப்போ ஒரே இடத்துக்கு 3 பேர் போட்டி போடுறோம். அது எந்த இடம்? நம்முடைய இருதயம். ஒன்று, என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் இருதயத்துக்குள்ளே எப்படியாச்சும் புகுந்து தன்னுடைய கலவரத்தை உண்டு பண்ணணும்னு பிசாசு யோசிக்கிறான். இன்னொரு விதத்தில் தேவன் வந்து எப்படியாச்சும் இவனுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் தர மாட்டானா?
ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாரு. வாலின்றா உள்ளே பூந்து திறந்த வீட்டில் நாய் பூகுதுன்றான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புகுந்து எப்படியாச்சும் கெடுக்கணும்னு ஒரு நாய் ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்குது, ஒன்று பிசாசு ஒன்று காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் தான் நீங்களும் நானும் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த நாய்கிட்ட மாட்டிட்டோம்னு ரொம்ப மோசமாக போயிடும். தேவனிடத்தில் போய் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்னதான் அவர் பிள்ளை ரத்தத்தினால கழுவப்பட்டேன்னு சொல்லி பாவம் செஞ்சால் கூட அவர் இரக்கம் உள்ளவராய் நம்மை மன்னித்து 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 இந்த நாள் மறியந்தோம் நம்ம மேலே கிருபியாக இருக்கிறார். அவர் மாத்திரம் கிருபியாக இல்லாமல் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, என் வாழ்க்கையெல்லாம் என்றைக்கோ சின்ன பின்னமாக போயிருக்கும். பிசாசு என் வாழ்க்கையை அழிக்கணும்னு அவனும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான், உள்ளே வந்துகிட்டே இருக்கிறான். அதே நேரத்தில் கர்த்தர் நீ எப்படியாச்சும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கணுமேனு அதற்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்போது உங்களுடைய இருதயம் உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வேணும்னு சொன்னாலும் அந்த இருதயம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா அந்த இருதயம் உங்களுக்கு அவசியம். அந்த இருதயம் நல்ல முறையில் இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நிறைய பேர்த்துக்கு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு இருதயம் 30% தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் 10 செகண்டில் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. டாக்டருங்க பார்த்துட்டு இருதயத்தினுடைய கண்டிஷனை பார்த்துட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய இருதயம் எதனால் யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறது? பொல்லாங்கினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா, அல்லது தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா, உலக ஆசையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா, தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இப்போது 3 பேர் நம்மளை விட்டுருங்க. நம்ம மீடியேட்டர் நமக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம இருதயத்தை குறித்து நமக்கு யோசனையே இல்லை. நிறைய பேருக்கு அவங்களுக்கு இருதயம் இருக்குதான்றது கூட தெரியாது இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு இருதயம் இருக்குதா, அதை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைக்கிறதே இல்லை. ஆனால் இருதயம் இருக்குதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறோம், ஆனால் எனக்கு இருதயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு எப்பயுமே கவலையே கிடையாது அந்த இருதயத்தை குறித்து. ஆனால் இருதயத்தை குறித்து பாரத்தோடு கவலையோடு கருத்தோடு இருக்கிற 2 பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பிசாஸ். அவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்னு அவன் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எத்தனையோ முறை ட்ரை பண்ணி தோற்று போயிட்டான். அதனால் மறுபடியுமா நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு இடம் பிடிக்கணும்னு அவனும் ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டார். ஆனால் நம்மளால் மறுபடியும் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இரக்கம் உள்ளவரா, மறுபடியும்னா அவன் இருதயத்துக்குள்ளே வந்துடுறேன்னு எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? பாவமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. இவன் கோபமாக கிரியை செஞ்சுட்டே இருக்கிறான். இப்போது இதில் நம்ம யார் இடத்துல நம்முடைய இருதயம் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ யார் இடத்துல இருக்கிறது? உங்களுடைய இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய இருதயம் பிசாசுனுடைய கரத்தில் இருக்கிறதா? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாற்றி ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவனிடத்துக்கு வந்துடும், வீட்டுக்கு போகும்பொழுது பிசாசுக்கிட்ட போயிடும். வீட்டுக்கு வெளியே போகும்பொழுதே பிசாசோடு தான் போயிடுறாங்க நிறைய பேர். அதனால தான் அவங்க வீட்டில் ஒரே குழப்பம், ஒரே சண்டை. ஏன் இப்படி வருது? நான் கடந்த நாட்களில் நானும் அருமையான ஒரு சகோதரனும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி போராட்டம் வருது? அதுவும் அந்த ஜெப நாட்கள் முடிந்த பிறகு நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் வந்திருக்கிறது எங்களால் உணர முடிகிறது. ஆனால் ஒரு சிலருடைய குடும்பங்களுக்குள்ள பயங்கரமான போராட்டம், வியாதி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரை இப்படி நாங்கள் ஜெபம் தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அசோக் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் வேறு ஏதாவது பண்ணமா அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் ஏன் எங்கள் சபைக்குள்ளே இப்படி போராட்டம்? ஏன் எங்கள் குடும்பத்துக்குள்ள மாத்திரம் இப்படி தீராத பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாங்க, இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். ஒருத்தர் ஜெபம் பண்ணி வெளியே கொண்டாண்டோம், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உள்ளே போயிட்டார். இப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன ஆண்டவரே, நான் ஜெபம் தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேறு எதுவுமே பண்ணலையே, எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பண்ணுறோம். ஆனால் ஏன் இவங்களுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்னும் பொழுது, இது மைண்ட் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸஸ், மூளை பகுதியை கண்ட்ரோல் பண்ணுகிறதான ஆவியின் தாக்கங்கள். அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, டிஃபீட்டிங் மைண்ட் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸஸ். Slaves who love their chains.
நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த சங்கிலியிலேயே கட்டப்பட்டு அப்படியே இருக்கிறவங்கள அவங்க விரும்புகிறாங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் ஆலயத்துக்கு வந்தாலும் மறுபடியும் வீட்டுக்கு போய் செயினுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. இங்கே நம்ம விடுதலை செய்தியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். விடுதலை செய்தி என்னடா இந்த சபையில் எப்போ பார்த்தாலும் ஆவி ஆவி ஆவின்னுட்டு இருக்கிறேன். சரி, ஆவி இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணுறோமே, எந்த ஆவியாவது வெளியே போயிருக்குதா இல்லை உள்ளே இருக்குதா இப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ இவ்வளோ பிரசங்கங்களை பண்ணுறோம், டெலிவரன்ஸ் மெசேஜ் தான் கொடுக்குறோம். ஆனால் டெலிவரன்ஸ் ஆகிறாங்க, மறுபடியும் போய் செயினில் மாட்டிக்கிறாங்க. என்ன அது? அவங்களுக்கு அந்த செயினில் இருக்கிறது தான் ரொம்ப விருப்பமாக இருக்குது, அடிமையாக இருக்கிறது தான் அவங்களுக்கு விருப்பமாகுது. தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் விடுதலை பெற்றவர்கள், நான் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு தைரியமாக சொல்வதற்கு ஒரு சிலர் தான் ஆயத்தமாக இருக்கிறாங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சபையிலேயே சரி, நிறைய பேர் இன்னும் அடிமைத்தன சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறதான ஆத்துமாக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வரும்பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியுங்களா? சோப்புக்கு இப்போல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் கழுவி நல்லா பவுடர்லாம் அடித்து நல்லா தலையெல்லாம் வாரி ரொம்ப நீட்டாக வர மாதிரி வராங்க. அவங்கள பார்க்கும் பொழுது ஓ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே ஆள் கொஞ்சம் ஒரு ரோட்டில் தாண்டி அந்த பக்கம் போயிட்டா மறுபடியும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தின மாதிரி கண்ணங்கரையர்னு பல்ல இழிச்சிக்கிட்டு முடியை விரித்து போட்டுக்கிட்டு இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கடந்த நாட்களில் ரொம்ப இதே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அந்த விடுதலை நமக்கு கிடைக்காதா? இதுதான் என்னுடைய ஏக்கம். அந்த விடுதலையை என் சபையில் இருக்கிற ஜனங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா? ஒவ்வொரு குடும்பமும் அந்த விடுதலைக்குள்ளே வரமாட்டாங்களா? இதுதான் என்னுடைய இரவும் பகலும், என்னுடைய தூக்கத்திலையுமே என்னுடைய ஏக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது. கனவும் அது மாதிரி தான் இருக்கும். ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை தர மாட்டீங்களா? நான் இந்த ஏக்கத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேற்று ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுடைய மீட்டிங் ஒரு மீட்டிங்குடைய ஒரு இதை பேபி போட்டப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருதயத்தில் என்ன ஏக்கம் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்கு காரணமாக மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய இருதயத்தின் ஏக்கம் அப்படின்றார். அப்போ நான் நினச்சேன், ஓ எனக்குள்ளே அந்த ஏக்கம் தான் இருக்குது. அப்போ நான் சரியான இடத்துல தான் இருக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விடுதலையை இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கிறது ஆண்டவரே? இருதயத்திற்குள்ள இருக்கிறதான அந்த ஈவில் ஃபோர்ஸஸ், தீமையின் ஆவிகள் அது இருக்கிறது, நன்மை செய்கிற ஆவிகளும் இருக்கிறது. இப்போது இதில் சிக்கிக்கொள்கிறதான ஆண்களோ பெண்களோ அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான தீமையின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார்களானால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தீமை நிறைந்த காரியங்களாகவே இருக்கும். நன்மையின் ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார்களானால் அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே இருக்கும். துன்பத்தின் ஊடாக நடந்தாலும் சரி, கஷ்டத்துக்கு ஊடாக நடந்தாலும் சரி, பலவீன நேரத்திலையும் சரி, தேவனுடைய வார்த்தை அவங்களை தேற்றும். பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அதனால் நம்ம எதை இழந்தாலும் தேவன் தருகிற சமாதானத்தை மாத்திரம் நம்ம ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. அப்போ நமக்குள்ள ஒரு 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 ஏக்கம் ஒன்று வரணும். ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தினால என்னை நிரப்பியிருக்கிறீங்க, அந்த சமாதானம் இன்னும் நாளுக்கு நாள் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு பெருகி வழிஞ்சு என் குடும்பத்துக்குள்ளே அந்த சமாதானம் வரணும், என் உறவுக்குள்ளே அந்த சமாதானம் வரணும், என் சபைக்குள்ளே அந்த சமாதானம் வரணும், என் தேசத்துக்குள்ளே அந்த சமாதானம் வரணும். எங்கள் சமாதானம் பேசுகிறோம், கேட்குறோம், சமாதானத்தோடு தான் போகிறோம். ஆசீர்வாதம் போடும் பொழுதும் கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம்லாம் போடுறோம், சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தான் போகிறோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனவனையும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஆகிடுது, ஒரே போராட்டமாக வந்துடுது. ஏன் ஆண்டவர் இதை நீங்கள் நினச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இங்கே வரப்போ சந்தோஷமாக இருக்குது, போகும்பொழுதே பிரச்சனை வந்துடுது. அப்போ பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ நமக்குள்ளே வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு திறந்த பகுதி ஒன்று இருக்கிறது, அதை பயன்படுத்தி உள்ளே வந்து கொண்டிருக்கிறான். அந்த திறந்த பகுதி தான் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த பிசாசு மாத்திரம் என் கையில் கிடச்சான்னு வச்சிங்க அப்படியே பிடிச்சி ஒரே நசுக்கி விடுவேன்.
ஆண்டவரையும் அதை நசுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சிலவங்க என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த பகுதி எதுன்னு தெரிஞ்சால் அதை அடைச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, பிசாசு உள்ள வர முடியாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பூட்டிட்டீங்கன்னா எந்த சத்துருவும் உள்ள வர முடியாது. இந்த நாளில் அதற்குரிய சாவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் பூட்ட வேண்டிய காரியங்களை பூட்டணும். தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியா திறக்க வேண்டிய இடத்துல திறக்கணும். இது ரெண்டை தான் கர்த்தர் நமக்கு செய்ய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவள் பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை சொல்லி எவ்வளோதான் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நிறைய பேருடைய இருதயம் ஒரு விதமான குழப்பத்துக்குள்ளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த அந்த ஈவில் ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? தங்கம் ஒரிஜினல் நல்ல தங்கமா கெட்ட தங்கமானா அதை கொண்டு போய் கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு, அதை கல்லில் போட்டு தேய்க்கிறாரு. ஒரு தேய்க்கு 10 தேய்ப்பு தேய்ப்பார். அப்போ தான் அவருக்கு மீதி இருக்கிறது அவருக்கு கொஞ்சம் வரும்னு சொல்லிட்டு அவர் நல்லா தேய்ப்பார். அப்போது நம்ம யாருக்கிட்ட போய் கொடுக்கறது, யாருக்கிட்ட போய் இதை தேய்க்க கொடுக்கறது, நம்மளை யாருக்கிட்ட போய் கொடுக்கறது? தேவனுடைய வார்த்தைக்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சோன்னு வச்சிங்களேன், அவரை நம்மளை நல்லா உராசி நம்மளை பொன் போல மாற்றுவார். எந்த ஒரு சிறு துரும்பும் இல்லாமல், சின்ன அசுத்தம் இல்லாமல் நம்மளை பொன் போல விளங்க செய்வார். இதுதான் நம்முடைய தேவனுடைய இயல்பு. அதுதான் அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய சுபாவம். ஆனால் நம்ம தான் அப்பப்போ கர்த்தர் கையில் இருக்கிறோம், அப்புறம் இந்த பக்கம் இந்த கையில் வந்துடும், அந்த கைக்கு போகிறோம், இந்த கைக்கு வந்துடும். இப்படியே தான் நம்ம இந்த பன்னு திணிச்சு அந்த பூனை ஒன்று போய் குரங்கு பன்னு தின்ற 2 பூனைங்க சண்டை போட்டுக்குச்சான் பன்னு தின்றதுக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கதை. அப்போது குரங்கு போய் என்ன சண்டை போட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னுச்சா. இல்லை இந்த பண்ணை எங்களுக்கு பிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படியா, உண்டா நான் பிச்சு தரேன் அப்படின்ட்டு ஒன்று கொஞ்சம் கம்மியாகவும் ஒன்று கொஞ்சம் அதிகமாக பிச்சுடுச்சான். அப்போ ஒரு பொண்ணு சொன்னா, அதில் ஜாஸ்தியாக இருக்குது, இது நான் பண்ணுறேன் அப்படின்னு அதை கொஞ்சம் கடிச்சிக்கிச்சான். இந்த பக்கம் பார்த்தா இது ரொம்ப சின்னதாகிடுச்சா, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சா. அப்போ அது சொல்கிறேன், இது கொஞ்சம் அப்படியா நான் தின்றேன், கொஞ்சம் நான் அடுத்தது எது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சரியாக போடுறேன்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா அதிகமாக கடிச்சிடுச்சா. இப்படியே மாற்றி 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 கடிச்சு கடைசியில் பன்னு ஃபுல்லாக குரங்கு தின்னுடுச்சு. இந்த பூனைங்க 2 ஏமாந்து போயிடுச்சு. இப்படி தான் நம்ம ஏமாந்த பூனைகளாட்டம் இருக்கிறோம். தேவனிடத்தில் கொடுக்க வேண்டிய காரியத்தை தேவனிடத்தில் கொடுக்கறதே இல்லை. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கறதே இல்லை. தேவ பிள்ளைகள் நம்ம போய் குரங்குகிட்ட தான் போய் ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது. நம்முடைய மனசும் குரங்கு போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவி கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரே தேவன் வாசம் பண்ணும்படியாக நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ புரிஞ்சுக்குங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடுறதுக்கு, கலக்கம் வர்றதுக்கு, பலவீனம் வர்றதுக்கு, போராட்டம் வர்றதுக்கு, சண்டை வர்றதுக்கு காரணம் எங்கே இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய இருதயத்திற்குள்ள மறைந்திருக்கிற தீமையின் சக்திகள் உங்களை சமாதானம் இல்லாதபடிக்கு உங்களை கெடுத்துக்கிட்டே இருக்குது. இது உங்கள் குடும்பத்துக்குள்ளாரியே இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். இது தெரியாது. இவங்க பெற்றோரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சகோதரன் சகோதரியை சொல்லுவா, சகோதரி சகோதரனை சொல்லுவா, மாமனார் மாமியாரை சொல்லுவாங்க, மாமியார் மாமனாரை சொல்லுவாங்க, மருமக மாமியாரை சொல்லுவா, மாமியார் மருமகளை சொல்லுவாங்க. இப்படியே போராட்டங்கள் ஏறக்குறைய நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் போராடி கொண்டே இருக்கிறோம். இருந்து ஒரு விடுதலை இல்லையா? நிச்சயமாக விடுதலை உண்டு. நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறதான அந்த தீமை செய்கிறதான அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், மைண்ட் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், அதை தோற்கடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்போது இந்த ஃபோர்ஸ் இன்னைக்கு தோற்கடிக்கப்பட வேண்டும். மைண்ட் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேறணும். அதற்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும்
சற்று நேரம் நம்ம எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். ஏதோ ஏதோ சொல்கிறாங்களேன்னு சொல்லாதீங்க. உண்மையாக மனம் திறந்த மனதோடு அதிலிருந்து விடுதலை பெறணுன்ற அந்த பயத்தில், அந்த பக்தியில் நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் திருப்பி சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை, இன்று உமக்கும் எனக்கும் பிசாசுக்கும் என்னுடைய இருதயம் தான் முக்கியம் என்ற உண்மையை உணர்ந்து இன்று உம்மிடத்தில் வருகிறேன். சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கும் எனக்கும் பிசாசுக்கும் என்னுடைய இருதயம் தான் முக்கியம் என்ற உண்மையை உணர்ந்து இன்று உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறேன். என்னுடைய முழு சுத்திகரிப்பும் மற்றும் சுகத்திற்காக, விடுதலைக்காக என் இருதயத்தை உம்மிடம் தருகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற கலக்கங்கள், குழப்பங்கள், பலவீனங்கள் மாறும்படியாக என்னுடைய இருதயத்தை உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனதை, இருதயத்தை கட்டுப்படுத்தும் தீமையின் காரியங்கள் எதையும் என் மனதிலிருந்து இயேசுவின் நாமத்திலே எனக்குள் செயல்படாமல் இருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய மனதை, இருதயத்தை கட்டுப்படுத்தும் தீமையின் காரியங்கள் எதுவும் என் மனசில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எனக்குள் செயல்படாமல் இருக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம் என்று அறிக்கை எடுக்கிறேன். சொல்லலாமா? என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு மாத்திரமே என்று சொல்லி, இயேசுவுக்கு மாத்திரமே என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனவே எந்த விதமான அசுத்த ஆவிகளுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் என்னுடைய இதயம் சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. நான் ஏசப்பாவுக்கு மாத்திரமே சொந்தம். எந்த பிசாசுக்கோ, எந்த கசப்புக்கோ, எந்த வெறுப்புக்கோ, எந்த கோபத்திற்கோ என்னுடைய இருதயம் சொந்தம் அல்ல. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கடவுளுக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது அவருடைய மகிமைக்காக உருவாக்கி இருக்கிறார். அதற்குள்ள அவர் வாசம் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த இருதயத்தையே உருவாக்கினார். ஹல்லேலூயா. கருவில் குழந்தை முதலாவது உருவாக்கும் பொழுது என்ன உருவாகும் தெரியுங்களா? முதலாவது இருதயம் தான் உருவாகும். ஃபஸ்ட்டு அவர் கரு ஒன்று உண்டாக்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த இருதயம் தான் முதல் உருவாகும். அந்த டாக்டர்கிட்ட போனால் உன்னுடைய பிள்ளையினுடைய இருதய துடிப்பை பார்க்குறியா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த இதில் காமிப்பாங்க. இருதயம் துடிக்கிறத பார்க்கலாம். அவர் கர்த்தர் முதலாவது உங்களை உருவாக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை அவர் பார்த்துட்டாரு. அதுக்குள்ளே அவர் வாசம் பண்ணணும்னு விரும்பிட்டார். அதுக்காக தான் உங்களுக்கு முதலாவது அவருடைய தம்முடைய உங்களுடைய இருதயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். என்னுடைய இருதயம் கடவுளுக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனவே இதுவரையிலும் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்து வரும் எதிர்மறையான காரியத்தை என்னை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேற்றுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லலாமா? என் இருதயத்தில் கிரியை செய்கிறதான எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இன்று முதல் நான் என்னுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போம். அதனால நம்ம சுத்திகரிக்கப்பட போகிறோம். அதனால நம்ம மூழ்கடிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை என்னுடைய இருதயத்தை பாதுகாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தாவுடைய அக்கினி எங்களுடைய இருதயத்துக்குள் பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. ஹல்லேலூயா. பலிபீடத்தின் மேல் எப்பொழுதும் அக்கினி பற்றி எறிந்து கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி ஒரு நாளும் அவிந்து போகவே கூடாது. அவிந்து போயிடுச்சுன்னா பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிடுவான் தீமை செய்கிற வல்லமைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய அக்கினி என்னுடைய இருதயத்துக்குள்ளாக எப்பொழுதும் பற்றி எறியும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நல்ல காரியங்களே என்னுடைய இதயத்தில் தங்கி இருப்பதாக. என்னுடைய இருதயத்தில் தங்கியிருந்த தீமை செய்கிற வல்லமைகள், கசப்பின், வைராக்கியத்தின், போராட்டத்தின் வல்லமைகள் என்னை விட்டு வெளியேறும்படியாக ஏசப்பா நீங்க மாத்திரமே எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில, சபையில எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய இருதயத்துக்குள்ளாக தேவ சமூகத்து அக்கினி எரிந்து கொண்டிருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமா, எப்பயுமே பரிசுத்தமா இருக்கணும்னா தேவ சமூகத்து அக்கினி அதற்குள்ளாக பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலும் இல்லாமல்
இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இருதயத்திற்குள்ள இந்த நாளிலே ஆவியானவர் இறங்கி வரும்படியாக நான் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வருவீராக. அக்கினியாய், தேவ சமூகத்து அக்கினியாய் இறங்கி வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு மட்டுமே சொந்தமான லோயா. தீமை செய்கிற வல்லமைகள், அத்துமீறி நுழைபவர்கள் எரிந்து சாம்பலாய் போவார்களாக. என்னுடைய இருதயத்திற்குள்ளாக தீமை செய்யும் நுழைய நோக்கத்தோடு அத்துமீறி நுழைகிறதான அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. என்னுடைய இருதயம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்குள்ளாக இனி எந்த விக்கிரகத்திற்கும் இடமில்லை, எந்த பொருளாசைக்கும் இடமில்லை, எந்த தீமையான காரியங்களுக்கு எனக்கு இடமில்லை. ஆண்டவரே, நீங்க மாத்திரமே எனக்குள்ள இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரதானமான ஆசையாக இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் தேவ மகிமையினால் எப்போதும் நிறைந்திருப்பதாக. தேவனுடைய மகிமை என்னுடைய இருதயத்திற்குள்ளாக எப்போதும் நிறைந்திருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள்ள தேவ மகிமை எப்போதும் தங்கி இருக்கும்படியாக, ஒரு நாளும் குறைவில்லாத தேவ மகிமை, அது மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவும் மனதினிலே அந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயம் மகிமை மேல மகிமை அடையணும். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ள மகிமைக்கு மேல மகிமை உண்டாகணும். ஆண்டவரே, என் எல்லைக்குள்ள மகிமைக்கு மேல மகிமை உண்டாகணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவபலன் விளங்கும், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. தேவசாயம் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவசாயம் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்தன் வாஞ்சை இதே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே தம்மாவினார், என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசி
வாழ்வுக்கு வழி நடத்தும். தாகம் தீர்த்திடுவே தம்மாவியினார், தாகம் தீர்த்திடுவே தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. பாதம் ஒன்றே போதுமென்றே பேசுமாண்டவர் தொலியும் கேட்டேன். கேளுங்க போதுமென்றே பேசுமாண்டவர் தொலியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தும் தம்மாவியினார், என்னை பலப்படுத்தும் தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே, தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பெற தம் ஆவியினார், தாரும் பொறுமை பெற தம் ஆவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஹல்லேலூயா. இந்த உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீருடைய ஊற்றுகள் புறப்பட்டு ஓடுகிறது. ஆனால் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் போய்விட்டால் ஜீவ ஊற்றுகள் அல்ல, அழுக்கு நிறைந்ததான அசுத்தம் நிறைந்ததான ஊற்றுகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும், இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் யோசிக்க இருக்கும், மூளை பகுதியில் தீமையான காரியங்களை தான் நம்ம யோசித்து கொண்டே இருப்போம். அநேகருடைய மூளை பகுதியில் ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. கொஞ்சம் ஒருத்தர் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இவங்களுடைய இருதயத்துக்குள்ள தீமையான ஊற்றுகள் இருக்குமானால் தீமையான எண்ணங்கள் வரும். ஏதாவது ஆயிடுச்சா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஏதாவது ஆயிடுச்சா, இந்த யோசனைகள் வருவதற்கு காரணம் உங்களுக்குள்ள தீமையின் ஊற்றுகள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். உங்களுடைய இருதயத்துக்குள்ள தீமையின் ஆவிகள் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்போ அப்படி இருக்குமானால் இப்பொழுது அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தும்படியாக நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. எப்பயுமே தீமையான எண்ணங்கள், அழிவுக்குரிய வல்லமைகள் தான் எனக்குள்ள இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. இது பேசும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவன் தான் என்னோட பேசினார்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க காதில் கேட்குற சத்தம் எல்லாம் தேவ சத்தம் என்று அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இருதயத்தில் இருக்கிறதான அந்த தீமையின் ஊற்றுகளிலிருந்து வருகிற சத்தங்கள் அவங்களுக்கு தீமையான காரியங்களையே சொல்லிக்கிட்டே இருக்குது.
அவங்கள பாரு, இவங்கள பாரு, இதை பாரு, அதை பாரு. ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சம் உற்று பார்த்துட்டு போனான்னா அவன் உன்னை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஏதோ மந்திரம் பண்ணிட்டான் நாட்டுக்கு, சூனியம் பண்ணிட்டான் நாட்டுக்குது, அவனை பாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு எரிச்சலோட இவங்க எதை வச்சு பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்குள்ள பேசுகிறதான சத்தம், இருதயத்திலிருந்து வருகிறதான அந்த சத்தம் தீமையான சத்தங்கள் என்று உணர முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் திறக்கப்பட வேண்டும், இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும், மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படாத வரையிலும் இவங்களால எதையுமே இவங்களால டிசைன் பண்ணவே முடியாது, புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இது தேவன் பேசுகிற சத்தமா, பிசாசு சொல்ற சத்தமா? பிசாசு தான் சொல்லிட்டு இருக்கிறான், தீமை நிறைந்த ஊற்றுகள். அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்ட வேண்டுமே ஒழிய தீமையான தண்ணீரின் சுரப்புகள் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் புறப்பட்டு ஓடட்டும். ஆண்டவரே அது மற்றவருடைய தாகத்தை தீர்க்கட்டும். ஆண்டவரே அது எங்களுக்குள்ளாக அபிஷேகத்தை பெருக செய்யட்டும். ஆண்டவரே அது எங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே அநேகருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தீமை நிறைந்த ஊற்றுகள் திறந்திருக்கிறது, நன்மைக்குரிய ஊற்றுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரே போராட்டம், எங்கே போனாலும் ஒரே கலக்கம், ஒரே பலவீனம், ஒரே மரண பயம், பலவிதமான பயங்கள். பொருளாதாரத்தை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம். அவருடைய இருதயம் பயத்தினாலே நிரம்பி இருக்கிறது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஓ ராத்துலானியா ஷபலரபலதிரா ரிக்கதுலானியோ ஷபலரபலதிரானியா சிஹா. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு நீ வெளியே போ என்று சொல்லுகிறேன். ரதிரினா ஷத்துலாந்தலோ திரி கலமர திரானியோ சிஹா ரிபிலின துரியா ஷத்துரினா கேதுலானியோ ஷபலரதியா சிஹா. ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை தேவ ஆவியானவர் நிரப்பும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எங்களை நிரப்பட்டும். எங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஏற்கனவே நிரம்பியிருந்த தீமை செய்கிற ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக கல்வாரியில் திறக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊற்று எங்களுடைய இருதயத்தை கழுவட்டும். ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கல்வாரியின் ஊற்று திறக்கப்படுவதாக. ஓ ரபாபாராதிரானியோ ஷபலரபலதிரானியா சிஹா. அவர் அன்புள்ளவருங்க, அவர் அன்புள்ளவருங்க, அவர் அன்புள்ளவருங்க. ஹalleluya ரிபிலெனியா ஷபலரபலதிரானியோ ஷபலரதினா சிஹா. Glory to God. Hallelujah, hallelujah. துராபாபாராதிரேனா ஷபலரபலரதிரானியோ சிஹா ரிபிலெனினா சஹதுரானியோ ஷபலரதிரானியா சிஹா. கல்வாரியின் அன்பினதே காயங்களில் காணுதே கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாலே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தனேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. இடையேற பெற்ற இரத்தமே அவர் வீராவி நின்று பாயுதே. இடையேற பெற்ற இரத்தமே
விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படியாகவே நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை இயேசு கிறிஸ்து எனக்காக நமக்காக சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்போ சொல்ற ஜெபத்தை நீங்களும் சொல்லுங்க. தேவனே, தானியேலுக்காக சிங்க கெபியில் இருந்த எல்லா சிங்கங்களின் வாயையும் நீர் கட்டியது போல என்னுடைய இருதயத்தில் பேசி வருகிற அனைத்து சிங்கங்களின் வாயும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சொல்லலாமா? சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனே, தானியேலுக்காக சிங்க கெபியில் இருந்த எல்லா சிங்கங்களின் வாயையும் நீர் கட்டினது போல கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் பேசி வருகிறதான எல்லா தீமையின் சிங்கங்களின் வாயும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக. இனி தீமையின் வார்த்தைகள் நாங்கள் கேட்கப்படக்கூடாது கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்துக்குள்ள தோன்றுகிற தீமையான காரியங்கள் இனி எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. தீமையின் சத்தங்கள் எங்களுடைய காதுகளில் கேட்க கூடாது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் எதிரிகளை நீர் வெட்கப்படுத்தியது போல எனக்கு எதிராக தந்திரமாக கிரியை செய்கிற அனைத்து விரோதிகளையும் இயேசுவின் நாமத்தில் வெட்கமடைய செய்யும். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவங்க அந்த கிணிச்சோலையில் போடுவதற்காக விரோதிகள்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டுடணும்னு சொல்லி ராஜா கிட்ட அதற்காக பேசினாங்க. அவங்களை கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சேதமும் வரல. ஆனால் அதை வாசிக்கும் பொழுது இவங்களை கொண்டு போய் அந்த இதில் போடணும்னு சொல்லி இவங்களை கட்டி கொண்டு போனாங்க பாருங்க. அவங்க ட்ரௌசர்லாம் எரிஞ்சு போயிடுச்சான், முடியெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சான். இவங்க உள்ளே போனவங்க ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி வெளியே வராங்க. ஹல்லேலூயா. விரோதிகளெல்லாம் வெட்கப்பட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் அழிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க, எந்த சத்துரு நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அழிவை ஏற்படுத்தணும்னு நமக்கு விரோதமாக பேசி வருதோ அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் எதிரிகளை நீர் வெட்கப்படுத்தியது போல எனக்கு எதிராக தந்திரமாக கிரியை செய்கிற அனைத்து விரோதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்கமட்டு போவார்களாக, அழிக்கப்பட்டு போவார்களாக. ஹல்லேலூயா. அக்கினியிலே எரிக்கப்பட்டு போவார்களாக. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. விரோதிகளை பார்த்து, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டிருக்கிற சத்துருவே, நீ தான் வெட்கப்பட்டு போகிற, நீ எரிக்கப்பட்டு போகிற. அதுதான் உன்னுடைய முடிவு. நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. மரித்தாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னுடைய தேவன். ஆகவே நாங்கள் மரிக்க போவது இல்லை. மந்திர சூனியம் பண்ணி எங்களை அழிச்சு போலாம் நீ நினைக்கிற, நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் எரிந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. நீ தான் அழிந்து போகிற, நீ தான் எரிந்து போகிற. ஹல்லேலூயா. தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பயத்தை, சந்தேகத்தை ஏற்படுத்தி வந்த பார்வோனை நீர் அழித்து அவனுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலரை நீர் விடுவித்தது போல எனக்கு எதிராக போராடி வருகிற அனைத்து பார்வோன்களும் அழிந்து போவார்களாக. ஹல்லேலூயா. ஓ ரபாமா ரதுரானியா சந்தரேரியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்காம அவங்களுடைய வாழ்க்கையில பயத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி வந்த பார்வோனை நீர் அழித்து அவருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்தது போல எனக்கு எதிராக போராடி வருகிற அனைத்து பார்வோன்களும் அனைத்து கடின தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. செங்கடலிலே அமிழ்ந்து போவார்களாக. ரபாலா ரமலா கத்துரானியோசியா. ஆமென். ஹல்லேலூயா. எனது அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பலவானின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லலாமா? என்னுடைய அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் பலவானின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்திலே நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க. என்னுடைய அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பலவானின் பிடியிலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானே, நீ இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்பாயாக. என்னிடத்திலிருந்து நீ விழுங்கி வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும்
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கக்குவாயாக. அவனுக்கு கட்டளையிடலாமா? நமக்கு சேர வேண்டிய எல்லா சொத்துக்களை அவன் விழுங்கி வச்சிருக்கிறான். தந்திரமா நம்ம எல்லைக்குள்ள புகுந்து திருடிட்டு போயிருக்கிறான். அவன் திருடிட்டு போனது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்து கொடுக்கணும். அவனுக்கு கட்டளை கொடுங்க. என்கிட்ட என் எல்லைகிட்ட இருந்து எதெல்லாம் திருடிட்டு போனியோ, என் குடும்பத்தில் இருந்து எந்த பிள்ளையை திருடிட்டு போன அந்த பிள்ளையை கொண்டு வந்து கொடு. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து என்னை அழிக்க முடியாது ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பொல்லாத ஆவியே, நீ திருடிட்டு போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு திரும்ப கொடுப்பா. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்து மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா நன்மைக்குரிய காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு மறுபடியுமாய் திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இதுவரையிலும் திருடிட்டு போனதான எல்லா காரியத்தையும் விடுவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். திருடிட்டு போனதான எல்லாத்தையும் திரும்பி கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னிடத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா நன்மைகளை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறேன். என் பிள்ளைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அநேகருடைய கணவரை பிசாசு திருடிட்டு போயிருக்கிறான். அநேகருடைய மனைவியை பிசாசு திருடிட்டு போயிருக்கிறான். அநேகருடைய சந்தோஷத்தை பிசாசு திருடிட்டு போயிருக்கிறான். அது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க போகிறான். கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. என்னிடத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா நன்மைகளுக்குரிய காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு திரும்பி வருவதாக. ஹல்லேலூயா. இதுவரை நம்முடைய மூளை பகுதியில் செயல்பட்டு வந்த அந்நிய சக்திகளை முழுமையாக இயேசுவின் நாமத்தினால் அழித்து, நம்முடைய இருதயம் பிசாசுடைய பட்டறையாக இருந்தது. தட்டுனான், கொட்டுனான், நெருப்பில் போட்டு அவிச்சான், என்னென்னமோ பண்ணி நம்மளை நீட்டுனான், கொட்டையாக்கினான், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய பட்டறையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. என் மேல் அவனால் போடப்பட்டதான எல்லா அழுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக. நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கிறான். ஆனால் தான் டிப்ரெஷன் வந்துடுச்சு. ஆனால் தான் தூக்கம் வந்தாமல் இருக்குது. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் உணர்வு. அது பிசாசு அவங்கள பட்டறையில் போட்டு நல்லா தட்டிக்கிட்டே இருக்கிறான், கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொட்ட கொட்ட குனிறவனு முட்டாளாம், குனி கொட்டுறவனு முட்டாளாம். பிசாசு முட்டாளு. அவன் நம்மை கொட்டி கொண்டே இருந்தான். இந்த நாளில் நாம் சொல்ல போகிறோம், என்னை இதுவரை தடுத்து என்னை கொட்டிக்கிட்டு இருந்ததான தட்டிக்கிட்டு இருந்ததான பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ அமைதலாய் இருப்பாயாக, அமைதலாய் இருப்பாயாக. நான் இழந்து போன எல்லா சமாதானத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்கிறேன். தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை முழுமையாக ஆவியானுடைய பாதுகாப்புக்குள்ளாக பத்திரமாக இருக்கும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம உட்காரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலவங்களுடைய மூளை பகுதி தங்களை ஏதோ ஒரு தலைவர்களாக அப்படி கற்பனை செய்து கொள்ளும். ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பிரசிடென்ட்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாராம். பிரசிடென்ட் அந்த பக்கம் போகும்பொழுது அந்த ரோடெல்லாம் நல்லா பிளாக் பண்ணி நிறைய போலீஸ்லாம் இருந்துச்சு. அப்போ இவருக்குள்ளர தானும் அந்த மாதிரி பிரசிடென்ட் ஆகிட்டா தனக்கு எதிராக தனக்கு இந்த மாதிரிலாம் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நாள்லேருந்து அவருடைய நடைய வித்தியாசமாக மாறிக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில் பார்த்தா அவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிற அளவுக்கு அவருடைய நினைவு மோசமாக போயிடுச்சு. அப்போது ஒரு தடவை ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்தாராம். நீ என்னவா நினச்சிட்டு இருக்கிறேன்? நான் இந்த தேசத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இருக்கிற பிரசிடென்ட் பேர் தெரியுமா? சொன்னாராம். இதுக்கு முன்னாடி எத்தனை பிரசிடென்ட்? 20 பிரசிடென்ட்டுக்கு மேலே எனக்கு ஞாபகம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் நீ ஒரு நாள் கூட ஆகலை? எனக்கு தெரியல, எனக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த நேரத்துலேருந்து என் மூளை பகுதியே மாறி போயிடுச்சு. அப்போ இவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த மகனுடைய சிந்தை பகுதியில் ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, விடுதலையை தாங்க என்று சொல்லி. அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்முடைய மூளை பகுதி தேவையில்லாத ஒரு காரியத்தை யோசித்து நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம். அந்த வீட்டில் நடந்தது நம்ம வீட்டில் நடந்துரும்ன்ற ஒரு பயம், எதிர் வீட்டில் நடந்தது என் வீட்டில் நடந்துருமோன்னு ஒரு பயம். அது உங்களுக்கு சொந்தமானது, அது எதிர் வீட்டுக்கு சொந்தமானது. அது அங்கே நடந்துருச்சு, அது உங்கள் எல்லைகளுக்குள்ளே வராது. ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? கற்பனை பண்ணிக்கிறாங்க தங்களையே. அது மாதிரி என் பிள்ளை நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை திருமண காரியம் இப்படி தடுத்தப்பட்டுச்சுன்னா, அவங்க பிள்ளைக்கு அப்படி காரியம் வந்துச்சு, உங்கள் பிள்ளைக்கு அப்படி ஆகாது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு. தேவனுடைய அழைப்பினால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தீமை ஒன்றுமே வராது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் தான் உங்களுடைய தேவன். அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை அனுமதிப்பார்?
இப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு விதமான பயமும் கலக்கமும் தீமை நடந்துடும்? ஏன் ஒரு பயம்? நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கற்பனையை நீங்கள் வெளியேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி பயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக சொல்லுங்கள். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலப்பா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியவே கொடுத்துருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய தேவன், சர்வ வல்லவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய சொந்தமாக இருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? எனக்காக எல்லாவற்றையும் உருவாக்கினவர் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையுமே தம்முடைய வார்த்தையினால் உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கருத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் உட்காந்து நீங்கள் என்னதான் தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளறிய போகாது. ஏன்னா அவங்களுடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாக இருக்கிறது. தேவன் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நிறைய பேருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. எவ்வளோதான் சத்தியம் கேட்டாலும், எவ்வளோதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அவங்களுடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரும்பாக இருக்குது. அந்த கடினப்பட்டதான இருதயத்தை உடைக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், இழந்து போன சந்தோஷத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை தான் வசனங்கள் சொன்னாலும் அது ஒரு மாற்றத்தையும் அவங்களுக்குள்ளே கொடுக்காது. அந்த மனசு மாறாமல், இருதயம் மாறாமல், இருதயத்துக்குள்ளே அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏன் உங்கள் இருதயம் மாற மாட்டேனுது? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கவே மாட்டேன்றீங்க. இந்த பக்கம் தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் அந்த பக்கம் போய் மனிதனுடைய வார்த்தைகளை மறுபடியுமா கேட்குறீங்க. டாக்டருடைய வார்த்தையை கேட்குறோம், சொல்லப்பட்டதான ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்குறோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறோம், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்க்குறோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் என் தேவனுடைய வார்த்தை சத்தியம். அது ஒரு நாளும் மாறவே மாறாது. மருத்துவர்கள் சொன்னதான வார்த்தையை கேட்டுட்டு பயந்துட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு புது ஜீவனை கொடுத்துருக்கிறேன். அது இப்பொழுதே தோன்றுகிறது. இப்பயே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுகிறது. நீ கேள்விப்படலையா? வனாந்தரத்தில் வழியை, அவாந்தர வழிகளை, ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நான் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதான இந்த அழிவுக்குரிய தீமைக்குரிய ஆவிகளின் தாக்கங்கள் நம்மை விட்டு வெளியேறும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இத்தகைய மனிதர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக பைத்தியம் இல்லை, அவங்களுடைய மூளை நல்லா தான் இருக்குது. அப்போ விடுவிக்கப்பட வேண்டியது தெரியுங்களா? அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் மாறணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க, எதை நீங்கள் சிந்திக்கிறீங்க, எது மேலே உங்களுடைய கவனம் வைத்திருக்கிறீங்க, எதை நீங்கள் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சிந்திங்க, உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட காலையில் பிரசங்கத்தில் 119 சங்கீதம் 105 வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இந்த மூளையை கண்ட்ரோல் செய்கிறதான ஆவிகள் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளையும் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறது, வயோதிபர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பலவீனப்பட்டவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் மேலே இந்த தாக்கம் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் மேலே காணப்படுகிற இந்த தாக்கத்திற்கு மருத்துவர்கள் அதற்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதுதான் ஹைப்பர் ஆக்டிவ். அந்த பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். டீச்சருக்கு அடங்காது, சொல்கிற வார்த்தைகளை கேட்காது, தண்ணி இஷ்டத்துக்கு போகும். அப்போ நிறைய பேர் அந்த பிள்ளைய பைத்தியம் என்று சொல்லுவாங்க. பைத்தியம் இல்லை, அந்த பிள்ளைக்கு மூளை நல்லா இருக்குது. அந்த பிள்ளையினுடைய சிந்திக்கிற திறமையை அசுத்த ஆவி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால் ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளையை சுகப்படுத்துறதுக்கு தேவனால் முடியும். கடந்த நாட்களில் நான் ஒரு கூட்டத்தில் பார்த்தேன். ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளை
இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகி அது நார்மலாக வந்துடுச்சு. அப்போ என்னுடைய வாஞ்சைப்பா அந்த நாளில் அப்படி தான், ஆண்டவரே அந்த மாதிரி அற்புதங்கள் எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய சபையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எங்களுடைய குடும்பத்தார் கூடி ஜெபிக்கும் பொழுது, எங்களுடைய குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தரணும் ஆண்டவரே. இதுதான் இப்போ என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. நீங்களும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அத்தகையதான ஒரு ஜெபத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா, விரும்புகிறீங்களா? அந்த அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளில் கர்த்தர் அதான் வாக்கு பண்ணுறாரு, உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் விரும்பினீங்கன்னா, நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்கள், வாஞ்சி உள்ள ஆத்துமாக்களை அவர் திருப்தியாக்குகிறதான கர்த்தர் இந்த நாளில். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை இத்தகையதான கிருபையை, இத்தகைய வரத்தை ஆண்டவரை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தர போதுமானவராக இருக்கிறீங்க. நாங்கள் ஒருத்தர் உங்கள் தூரமானவர்கள் அல்ல ஆண்டவரை. எங்ககிட்ட எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்கல. எங்கள் எல்லாரையும் ஒன்று போலவே நீங்கள் நேசிக்கிறீங்களே தேவனே. இந்த நாளில் இந்த வரங்களும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இந்த கடைசி நாட்களில் எங்கள் மூலமாக தேசத்திற்குள்ளாக, சபைக்குள்ளாக அது கிரியை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய மூளை பகுதியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இத்தகைய தாக்கத்துக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுடைய மூளை பகுதியை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு டாக்டருங்க சொல்றது ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்கண்ட்ரோலபிள் சொல்லுவாங்க. இப்படி சமுதாயத்தில் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இத்தகைய பலவீனங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்து அது லேபிள் குத்தி அந்த பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு தனியாக டாக்டருங்க இருக்கிறாங்க, தனியாக மெடிசன்ஸ் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மாறதே இல்லை. ஆனால் இயேசுவால் முடியாதது ஒன்றும் இல்லை. இயேசுவால் எல்லாம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நாளில் நம் மூலமாக அத்தகைய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர்கள் கையாளுவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாது, வீட்டில் கீழ்ப்படியாது. அந்த பிள்ளைங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது, அப்படி இங்கே போகும் அங்கே போகும். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தருடைய ஒரு பேர பையன் தான் இருக்கிறான். அந்த பையன் வர்றானாவே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒளிய வச்சுடுவோம். ஏன்னா வீட்டில் எதை தொடுவான், என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா தான் பார்ப்பான். கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியே எல்லாம் ஒடிச்சு போட்டுட்டு போயிடுவான். அந்த பெற்றோர்களுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது இல்லைங்களா? சொந்தக்காரங்க என்ன பண்ணுறது, கேட்குற எல்லாம் இது பொம்மைக்குமே இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்தாரு, போடா ஒடிச்சிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி. அந்த பையன் நல்ல பையன்தான். ஆனால் அந்த பையனுடைய சிந்தை பகுதியை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இது சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய நேரத்தில் இந்த பிசாசு தான் கிரியை செய்கிறான். இந்த ஆவிகளின் தாக்கங்கள் தான் நம்முடைய மூளை பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபித்தது போல், ஆண்டவரே என் மூளை பகுதி, என்னுடைய இருதயம் இயேசுவுக்கு சொந்தம். ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு சொந்தமாக இருக்கிறது. நம்ம இப்படி தான் போராடி ஜெபிக்கணும். இதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தீமையின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறும்படியாக முதலாவது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் நமக்கு எதிராக தீமையான காரியங்களை, பயத்தின் காரியங்களை கொடுத்து நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் மாறாது. இந்த சக்திகள் நம்மை விட்டு வெளியேறாத வரையிலும், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள அவர் குடிக்கொள்ளாத வரையிலும், இல்லைன்னா அவருக்கு கொடுத்துருப்போம், அந்த கொஞ்ச நேரம் நமக்கு சமாதானமாக இருக்கும். வீட்டில் போனாலும் வேற ஒரு ஆவி நம்ம கூட வந்துடும். அதுக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுது. இதுக்கு நம்ம கர்த்தரை காரணம் சொல்லக்கூடாது. கர்த்தர் அங்கே வீடுதல் கொடுத்தாரு, அங்கே ஜாம் பண்ண நல்லாச்சு, இங்கே வந்தவனும் வந்துடுச்சுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்க, உங்களுடைய சமாதானத்தை கொடுத்தாரு. வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவன் உங்கள் சமாதானத்தை அவன் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். இதுதான் பெரிய ஒரு ரகசியம். அதனால் நம்ம இனி இவங்களையும் யாரையும் குறை சொல்லவே வேண்டாம். ஊழிக்காரர் அவங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க, எனக்கு ஜெபம் பண்ணலாம், அங்கே பண்ணாங்க, இங்கே பண்ணாங்க, அங்கே கிடைச்சாது இங்கே கிடைச்சி இல்லை, உங்களுக்கும் கிடைக்கும், நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஒரு மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். மூளை பகுதியில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷமற்றதான நிலைமை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய துக்கம்,
சந்தோஷமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடலாமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டு தூய தேவனே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. இதுக்குதான் தேவனுடைய ஆவியானவர் சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துங்க, சேர்ந்து வாசிக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், ஏம்மா உங்களுக்கு கழுத்து வலிக்கலையா, கண் வலிக்கலையா? நான் கொஞ்ச நேரம் படித்தாலும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ அம்மா இந்த வசனம் தான் சொல்லுவாங்க, நான் தேவனுடைய வேதத்தை மறந்துட்டேன்னா கர்த்தர் என் பிள்ளைகளை மறந்துடுவாருப்பா. அதனால் நான் 24 மணி நேரமும் என்னால் முடிஞ்ச அளவு நான் தேவனுடைய வசனத்தையே தியானிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வசனம் வாசிக்கும் பொழுது எனக்கு அம்மாவுடைய ஞாபகம் தான் வரும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞாபகம் வரணும். வேதத்தை மறந்துட்டோன்னா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடுவார்? மறந்துடுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை மோசமாக போயிடும். அதனால் இதில் என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறாரு, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நிறைய பேர் இதை குறித்து அறிவே இல்லை. நிறைய பேருக்கு அந்த டெலிவரன்ஸ் மெசேஜே இருக்கிறது இல்லை. நிறைய சபைகளில் கேலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என் சபையில் எனக்கு கொடுக்கறதான வார்த்தைகளை நான் சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன். என் ஜனங்கள் கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் ஆகணும். சபை மக்கள் முழுவதுமாக டெலிவரன்ஸ் ஆகணும். என் குடும்பம் முழுமையாக டெலிவரன்ஸ் ஆகணும். என் சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் எல்லா சிறு பிள்ளைகளும் இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஓ ரிபிலினா தாஷாத்தலா அந்தலானி உஷபதரதி ஆசியா. அந்த விடுதலையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். நிறைய பேர் இந்த விடுதலை இல்லாமலேயே மரித்து போனவங்க உண்டு. இப்படி கட்டப்பட்டதான சூழ்நிலை இருந்து செத்து போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. கல்லறையில் போய் பார்த்தா அவங்க கல்லறை மேலெல்லாம் வசனம் இருக்கும். முடிவு பரியந்தரத்தில் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வார்த்தை இருக்கும். தேவனை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தானும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கும். ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாத நிறைய பேருடைய வாழ்க்கையில் கல்லறை மேலே இந்த வசனம் இருக்கும். அப்படி இல்லை, நீங்களும் நானும் அப்படி இல்லை. கல்லறையில் வசனம் போடுறதுக்காக இல்லை, வசனம் என் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வசனம் என் வாயில் இருக்கணும். அந்த வசனம் என் சிந்தையில் இருக்கணும். அந்த வசனம் என் கரங்களின் மூலமாக கிரியை செய்யணும். அந்த வசனம் என் ஜபத்தின் மூலமாக கிரியை செய்யணும். அப்படிப்பட்டதான ஒரு கிரியையை உண்டாக்க போகிறார் இந்த தேவன்.
இந்த நாளில் நிறைய டினாமினேஷன் சொல்கிறாங்க, பெந்தகோஸ்ட்ன்றாங்க, ஆர்சின்றாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் எல்லா சபைகளும் இந்த சத்தியத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சை. அநேக தேவ பிள்ளைகளுடைய வாஞ்சை அதுவாக தான் இருக்கிறது. எல்லா 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 ஜபங்களிலும், எல்லா ஆலயங்களிலும் இந்த விடுதலையின் ஜபங்கள், இந்த விடுதலையின் காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். சத்தியங்கள், நிறைய சத்தியங்கள்லாம் சொல்கிறாங்க, நிறையா மறைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கருக்கலான வார்த்தைகளுக்கெல்லாம் அவங்க அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரியத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குது. காரணம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய விடெல்லாம் ஒழித்து போயின்னு எல்லாம் புதிதாயினன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே புதிதாயிடுச்சு? மனசத்துலேயும் இருதயத்திலையும் பழைய காரியங்களே இருந்துகிட்டே இருக்குது. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை புதுசாக மாற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது அப்போஸ்தலருடைய காலமாக இருக்கிறது. இவ்விதமாக இந்த மூளை பகுதி தாக்கப்பட்டிருக்குமானால் அதை எவ்விதமாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸ்கூலில் அல்லது காலேஜில் நண்பர்கள் இவர்களை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள் அல்லது மரித்து போயிருப்பார்கள். இவருடைய இருதயம் இப்படிப்பட்டதான டிப்ரெஷன் ஸ்பிரிட்டில் கட்டப்பட்டிருக்கும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இவங்களுடைய நண்பர்கள், ரொம்ப இவங்களோட ஐக்கியமாக இருந்த நண்பர்கள் மரித்து போயிருக்கலாம், அல்லனா இவங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இதனால் இவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் வந்திருக்கும். இவங்களுடைய மனசு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதனோ அல்லது ஒரு மனிதனோடோ பெண்ணோடோ தொடர்பு, அதிலிருந்து திடீரென்று பிரிவு. ஒரு மனுஷங்கிட்ட ஒரு அன்பு வந்திருக்கும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே ஒரு லவ் வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஒரு லவ் வந்திருக்கும். திடீர்னு அவங்க அந்த அன்பிலிருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படிப்பட்டதான அந்த ஆத்மாக்களுடைய அந்த சிந்தையில், அந்த இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பிரிவினையின் ஆவி, ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே வந்துடும். அவங்களால அதிலேருந்து வெளியே வரவே முடியாது. ஜபத்தினாலே அன்றி வேறு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு விடுதலையே கிடைக்காது. கணவனோ மனைவியோ ஒருவரை விட்டு வேறொரு நபரோடு சேர்ந்து போயிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதான புருஷன் மனைவி விட்டு போயிருப்பான், இல்லைன்னா மனைவி அவரை விட்டுட்டு வேற ஒரு புருஷனோட போயிடுவான். இப்படிப்பட்டதான மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்கள் கணவனையோ அல்லது மனைவியையோ எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் பழகிட்டே இருந்துட்டு கொஞ்ச நாளில் இந்த ஆள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஆளுடைய மனைவியை கூட்டிகிட்டு போயிடுவான், இல்லைன்னா அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிடுவான். இதுக்கு இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் பூமியில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் மாறணும். இதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா உங்களுடைய துணை மற்றொரு துணையோடு இணைந்திருக்கலாம். உங்களோடையும் இருப்பாங்க, வேறொரு நபரோடையும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அவங்களுடைய மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களோட ஒரே தட்டில் சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால் உங்களுடைய இருதயம் இவ்விதமான தாக்கத்தில் இருக்கும். நீங்கள் அதிகமாக மதித்தவர்கள் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், உங்களை ஏமாற்றிருக்கலாம். நீங்கள் ரொம்ப உயிர் போல் நீங்கள் நம்பியிருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை என்ன பண்ணிடுவாங்க, உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. இப்படிப்பட்டவருடைய இருதயங்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் அவர்களை படிப்பதற்கு உதவி செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் இன்று உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, உங்கள் பணத்தில் தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் உங்களை மறந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் ரொம்ப வேதனையோடு இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா உங்கள்கிட்ட உதவியை வாங்கினவங்க உங்களை மதிக்காமல் போகலாம், உங்களை பார்த்துட்டும் பார்க்காதவங்களாட்டம் போவாங்க. நீங்கள் செஞ்ச உதவியில் தான் அவங்க இன்றைக்கி உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அதை மறந்துட்டு உங்களை பார்த்துட்டு பார்க்காதவங்களாட்டம் போயிருப்பாங்க. உங்களுடைய இருதயம் வேதனையோடு இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்காக, பிஸ்னஸுக்காக உதவி செய்திருப்பீங்க, அவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களை நேசிப்பது போல காட்டி உங்களை ஏமாற்றிருக்கலாம். இப்படிப்பட்டவருடைய மனதுகள் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எப்போதாவது உங்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பொய் சொல்லியிருக்கலாம், சிலரை துன்பப்படுத்தப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும்னு சில நேரத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கலாம். அது அவங்களுக்கு மனசில் ரொம்ப காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மனது
அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இந்த தீமை செய்கிற வல்லமைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இத்தகைய தாக்கங்கள் இருக்குமானால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. மேற்கொண்டு இது ஒரு பிசாசுடைய காலமாக இருக்கிறது. டிவி மூலமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸை, நிறைய காரியங்களை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்க்காம இருக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க பார்த்துருக்கிறதான அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்களுடைய நடவடிக்கையே மாறிடும். நல்லா இருக்கிறவங்க ஒரு மாதிரி கொலைக்காரனாக மாறிடுவாங்க. காரணம் அவங்க பார்த்ததான டிவி ப்ரோக்ராம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தமாக பார்த்துக்கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வாராக. உலக பிரகாரமான இசை, மியூசிக்கு, இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலவங்கெல்லாம். அவங்களுக்கு மியூசிக்னால் ரொம்ப உயிராக இருக்கும். இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் அந்த மியூசிக்கை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய பொருத்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு, அப்படிப்பட்டதான அந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இந்த நாளில் இருக்கிறாங்க. அவங்க போடுற அந்த மியூசிக் ரொம்ப பிரபலியமாக இருக்கும். ஆனால் அது மூலமாக சில பிசாசுடைய தாக்கங்கள் கேட்கறவுடைய இருதயத்துக்குள்ளே புகுந்துக்கும். அதனால் நம்ம எதை கேட்டாலும், எங்கே போனாலும், எங்கே பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமானதாக இருக்கிறதா? இன்றைக்கி காலையில் செய்தியை நீங்கள் முதலாவது ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தியை கேளுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய கிளியரன்ஸ் அதில் கிடைக்கும். இது உமக்கு சித்தமாக ஆண்டவரே, உமக்கு பிரியமா ஆண்டவரே, இது மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படுமா, இது மூலமாக என்னுடைய பக்தி விருத்தி உண்டாகுமா, அப்படிலாம் கேள்வி கேட்டு நம்ம எங்கேயுமே போகணும், எங்கேயுமே வரணும். திருமண காரியத்துக்கு போகும்பொழுது கூட அதிக ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இருக்கணும். இது மிகவும் அவசியம். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களிலே இந்த பிசாசு நம்முடைய இருதயத்தை தான் தாக்கி இருக்கிறான். பார்க்கிற, பேசுகிற, கேட்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளையே மாற்றி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி மனிதனாக இருக்க வேண்டியவன் மிருகமாக மாறிக்கொண்டு இருக்கிறான். மிருகங்களுக்கு இருக்கிறதான அந்த சுபாவ அன்பு கூட இன்றைக்கி மனிதனுக்கு இல்லை. வெட்டி போட்டுடுறாங்க, கொலை பண்ணிட்டு போடுறாங்க, பெண்களை கற்பழித்து போட்டுடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஈவு இரக்கமே இல்லை. காரணம், அவங்களுடைய மனசு கடினப்பட்டு இருக்கிறது. இது கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. மேலும் கடைசி நாட்களிலே அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது. அதை நாம் பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் பொல்லாத காலங்கள் வருகிறது. மனிதர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாக போயிடுவாங்க, பொய் பேசுவாங்க, வஞ்சிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிற, தீமை செய்கிற வல்லமைகள் அவங்களை அவிதமாக செய்ய தூண்டுகிறது. நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து விடுதலை பெற நம்ம வழிகளை யோசித்து பார்ப்போம். தீமையான பலிபீடங்களிலிருந்து நம்முடைய குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற சில தீமையான காரியங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆகவே இந்த நாட்களில் நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்களை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லலாம். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக நம்மை முழு அன்போடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி காக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய மனது உமக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எங்களுடைய மனது எங்களுக்கு சொந்தம் அல்ல. எங்களுடைய மனது எந்த பிசாசுக்கு சொந்தம் அல்ல ஆண்டவரே. எந்த இச்சைக்குரிய காரியங்களுக்கு சொந்தம் அல்ல ஆண்டவரே. எந்த டிவி ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய மனதை நாங்கள் ஒப்பு கொடுத்து இருந்தோம்னா எங்களுடைய தயவாய் நீங்கள் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு டிவி பார்க்காம இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. சிலவங்களுக்கு அப்படி தான் ரொம்ப உயிர் போல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய இருதயம் அதனால தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் டிவி தான் முக்கியமாக இருக்குது, உங்கள் வார்த்தை முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தான் எங்களுடைய இருதயத்தில் இந்த தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு புரியல ஆண்டவரை. இந்த நாளில் அதை புரிய வைப்பதற்காக நன்றி ஆண்டவரை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படுவதாக. தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களுடைய நிரப்பப்படுவதாக. பரிசுத்தாவினுடைய அக்கினி எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பற்றி எரியும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட வார்த்தைகள் உம்முடைய
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுப்பதாக ஒரு விஷயம் கூட தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.